அல்லாவை நினைவு கூறும் மக்களாக, இரையச்சத்தில் வாழ்ந்த மக்களாக இருக்கின்றார்களோ அவரை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான். ரிஜாலுல்லா துல்ஹீம் திஜாரத்தும் வலா பையுன் அன் ஸிக்ரில்லாஹி வ இகாமிஸ் ஸலாத்தி வ இதாயிஸ் ஸகாத். அந்த மனிதர்களை இந்த உலக மோகமோ உலக வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ அவர்களை திசை திருப்பவில்லை. எதை கொண்டு என்றால், அந்த மனிதர்களுடைய தொழுகையும் சரி, அவர்கள் ஜக்காத் கொடுக்கின்ற ஜக்காத்தையும் சரி, அல்லாவை நினைவு கூறுவதிலும் சரி, இந்த உலக வாழ்க்கை அவர்களை திசை திருப்பவில்லை என்று அல்லாஹ் சொல்கின்றான். எப்படி வாழ்ந்திருக்காங்க அந்த மனுஷங்க? நம்மள போலதான் சம்பாதிச்சிருக்காங்க, நம்மள போலதான் அந்த மனிதர்கள் சம்பாதித்திருக்கின்றார்கள், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள், இன்னும் பிற அத்தனை உலக விஷயங்களும் செய்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்களை இந்த உலக வாழ்க்கை திசை திருப்பவில்லை. எதனால் என்று சொல்லும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யகாஃபூன யௌமன், அந்த நாளை அஞ்சினார்கள். எந்த நாள்? ததகல்லபு ஃபீல் குலூபு அப்சார், பார்வைகளும் உள்ளங்களும் நிலை தடுமாறி நிற்குமே, அந்த நாளை அஞ்சினார்கள். அஞ்சு என்ன பண்ணாங்க? இந்த உலக விஷயத்தில் ஈடுபட்டாலும் சரி, தொழில் செய்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டாலும் சரி, இன்னும் பொருளாதாரத்தை சேர்த்தாலும் சரி, அவர்கள் நிலை தடுமாறார்கள். அதே போல அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, லைஸ ஸலாத அஸ்கல அலா முனாஃபிகீன மினல் ஃபஜ்ர் வல் இஷா. முனாஃபிக்கு பாரமா இருக்கும் இது ஃபஜர் தொழுகை, இஷா தொழுகை பாரமா இருக்கும்னு சொல்றாங்க. இது அல்லாஹ்வின் தூதர் யாரு கூட ஒப்பிடுறாங்க? முனாஃபிக்கோடு ஒப்பிடுறாங்க. இன்னைக்கு நாம ஃபஜர் தொழுல, இஷா தொழுல, ஜமாத்தோட தொழுல, நம்ம உள்ளம் வருந்துகின்றதா என்று சிந்திக்கணும். இதெல்லாம் நாம மாத்திக்கணும். ஏன்? அந்த மனிதர்கள் சிறந்த மனிதர்களாக இருந்தார்கள். நான் எனக்கும் தான் சொல்றேன், நாம இந்த உலக விஷயத்துல, குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய விஷயத்துல பொருளாதாரத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் எத்தனை பாரதூரமான விஷயங்களை அல்லாஹ்வின் தூதர் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. நயவஞ்சகனோட ஒப்பிடுறாங்க. இந்த தொழுகை நமக்கு பாரமாக இருக்கின்றது என்றால், நம்மால் தொழ முடியவில்லை என்றால், நாம சிந்திக்கிறோமா? வருத்தப்பட்டோமா? யா அல்லாஹ் யா ரப்பே, இன்னைக்கு ஃபஜர் நான் தொழுல ஜமாத்தோட பள்ளிக்கு போல என்று உறுத்தல் நம் உள்ளத்தில் வருகின்றதா என்றால், நம்ம பெரும்பாலும் இல்ல. நம் பெண்கள் என்ன பண்றாங்க? ஆண்களை உசுப்பி விடுறது கிடையாது, போங்கப்பா தொழுகைன்னு கிடையாது. ஏன்? குளிர் கொஞ்சம் தூங்கட்டும், இங்கே டைம் இருக்கு, 6:30 மணி வரைக்கும் டைம் இருக்கு, வீட்டுல இருந்து தொழுவாங்க என்று தன்னுடைய குழந்தைகளையும் கணவன்மார்களையும் பொத்தி பொத்தி வளர்க்கின்றார்கள். ஆனால் மறுமையில இது நடக்கும். பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யாத்தி அமாலினா மை யஹ்தில்லாஹு ஃபலா முதில்ல லஹு மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லஜி ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஆ வத்தகுல்லாஹ அல்லதி தஸாலுன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வாக்சனல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரில் உமூரி முக்தஸாத்துஹா குல்லு முக்தஸத்தின் பிதா குல்லு பிதாத்தின் லலாலா குல்லு லலாலத்தின் ஃபின்னார். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் மற்றா பெருங்கருணையும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களின் குடும்பத்தார் மீதிலும், அவர்களை மாத்திரமே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதிலும், சஹாபிய பெண்கள் மீதிலும், குறிப்பாக இந்த கடமையான தொழுகை இங்கு கூடியிருக்கும் நம் அனைவர் மீதிலும் என்றென்றும் நீடித்து நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித குலத்தை படைத்து அந்த மனிதனுக்கு பகுத்தறிவு என்ற ஒன்றை கொடுத்து அந்த பகுத்தறிவை நேர்வழியில் செலுத்த வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலேயே நபிமார்களையும் வேதங்களையும் வணங்கினான். அந்த வரிசையிலே அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு இந்த திருக்குரானை வழங்கி இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அந்த திருக்குரானை, இந்த மார்க்கத்தை நாம் பார்க்கும்போது, இந்த மார்க்கமானது மனித குலத்திற்கு பல வாழ்வியல் தத்துவங்களை சொல்லக்கூடியதா இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா குடும்பவியலை பற்றி சொல்லுது,
அரசியலை பற்றி சொல்லுது. ஒரு அரசன் எப்படி இந்த நாட்டை ஆள வேண்டும், மக்களை எப்படி கையாள வேண்டும் என்பதை பற்றி சொல்கின்றது. பொருளியலை பற்றி சொல்கின்றது. இந்த இயற்கை அறிவியலை பற்றி சொல்கின்றது. இப்படி பல விஷயங்களை பற்றி இந்த மார்க்கம் நமக்கு போதிக்கின்றது. அல்லாஹ் தன்னுடைய வேதத்திலும் சரி, அல்லாவின் தூதர் வழியாகவும் சரி, பல கட்டளைகளை, பல சட்டங்களை மக்களுக்கு சொல்கின்றது. மக்கள் நேர்வழியில் நடக்க வேண்டும் என்பதற்காக. அதை நாம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. அதுல முக்கியமானதா பாத்தீங்கன்னா, தனி மனித ஒழுக்கத்தை பற்றியும் இந்த மார்க்கம் நமக்கு சொல்லுது. இன்னொரு தவறு செய்யாதீங்க, இது செஞ்சா என்ன, நாளை மறுமையிலே இந்தந்த தண்டனை. அந்த தனி மனிதனோடும் மறுமையோடும் ஒப்பிட்டு இந்த மார்க்கம் என்ன பண்ணுது, உங்களுக்கு பல கட்டளைகளை சொல்லுது. நீங்க இதை தப்பு செய்யாதீங்க, மது அருந்தாதீர்கள், மது அருந்தினீங்கன்னா நாளை மறுமையிலே இந்த தண்டனை. நீங்கள் வட்டி வாங்காதீர்கள், வட்டி வாங்கினா நாளைக்கு மறுமையில் இந்த தண்டனை என்று மனிதர்கள் தனி மனித ஒழுக்கத்தை பற்றி நிறைய சொல்லி கொடுக்கின்றது. அல்லாவின் தூதர் வாழ்ந்த காலத்துல ஒரு சமுதாயம் வாழ்ந்தார்கள். அந்த சமுதாயம் உலகத்திலே எத்தனை மோசமான ஒரு சமுதாயமாக இருந்தார்கள். அந்த அறியாமை கால மக்கள் கடைபிடித்த அத்தனை விஷயங்களும் என்னன்னா ரொம்ப மோசமானதா இருக்கும். ஒரு ஒதுக்கப்பட்ட இடமாக, யாரும் பார்க்க கூட முடியாத ஒரு கலாச்சாரத்தை கொண்ட இடமாக இருந்தது. ஆனால் அல்லாவின் தூதர் அந்த மார்க்கத்தை அந்த மக்கள் மத்தியிலே போதித்து என்ன பண்ணாங்க, அந்த மக்களை மாற்றினார்கள். அந்த மக்கள் எப்படி மாறினாங்க, ஒரு சிறந்த மனிதர்களாக மாறினாங்க. அல்லாஹ் என்ற அந்த ஒற்றை சொல் அவர்களை எதில் கட்டுப்படுத்த முடியுமோ அதில் கட்டுப்படுத்தியது. அந்த மனிதர்கள் ஒரு சிறந்த சமுதாயமாக வாழ்ந்தார்கள். அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்லும் போது சொல்றான், ரலியல்லாஹு அன்ஹு வரலுவன், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள் என்று அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. அந்த மனிதர்கள் நேர்மையான வாழ்க்கை. ஏன் அல்லாஹ் இதை சொல்றான், அல்லாஹ் ஒரு கட்டளை இட்டுட்டானா அந்த கட்டளையை உயிரினும் மேலாக கடைபிடித்து நடக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தார்கள். தங்களுடைய வாழ்க்கையில கடைபிடித்து அந்த தவறிலிருந்து மீளக்கூடிய மக்களாக இருந்தார்கள். ஒரு நேர்வழியில் நடக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தார்கள். அத்தனை ஒரு சுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். இன்னைக்கும் நம்ம என்ன பண்றோம், 1400 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கின்றது. அந்த மனிதர்களுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையோடு எடுத்து என்ன பண்றோம், நாம் நம்மை சரிபடுத்தி செல்லக்கூடிய ஒரு நிலையை நாம் இன்றளவுக்கும் பார்க்கிறோம். அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்த மனிதர்கள். அந்த மனிதர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான், யார் அல்லாவை நினைவு கூறும் மக்களாக, இரையச்சத்தில் வாழ்ந்த மக்களாக இருக்கின்றார்களோ அவரை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான், ரிஜாலுல்லா துல்ஹீம் திஜாரத்தும் வலா பையுன் அன் ஸிக்ரில்லாஹி வ இகாமிஸ் ஸலாத்தி வ இதாயிஸ் ஸகாத். அந்த மனிதர்கள் என்ன, அந்த மனிதர்களை இந்த உலக மோகமோ உலக வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ அவர்களை திசை திருப்பவில்லை. எதை கொண்டு என்றால், அந்த மனிதர்களுடைய தொழுகையும் சரி, அவர்கள் ஜக்காத் கொடுக்கின்ற ஜக்காத்தையும் சரி, அல்லாவை நினைவு கூறுவதிலும் சரி, இந்த உலக வாழ்க்கை அவர்களை திசை திருப்பவில்லை என்று அல்லாஹ் சொல்கின்றான். எப்படி வாழ்ந்திருக்காங்க அந்த மனுஷங்க, நம்மள போலதான் சம்பாதிச்சிருக்காங்க. நம்மள போலதான் அந்த மனிதர்கள் சம்பாதித்திருக்கின்றார்கள், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள், இன்ன பிற அத்தனை உலக விஷயங்களும் செய்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்களை இந்த உலக வாழ்க்கை திசை திருப்பவில்லை. எதனால் என்று சொல்லும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யகாஃபூன யௌமன், அந்த நாளை அஞ்சினார்கள். எந்த நாள், ததகல்லபு ஃபீல் குலூபு அப்சார், பார்வைகளும் உள்ளங்களும் நிலை தடுமாறி நிற்குமே அந்த நாளை அஞ்சினார்கள். அஞ்சு என்ன பண்ணாங்க, இந்த உலக விஷயத்துல ஈடுபட்டாலும் சரி, தொழில் செய்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டாலும் சரி, இன்னும் பொருளாதாரத்தை சேர்த்தாலும் சரி, அவர்கள் நிலை தடுமாறவில்லை. எதிலிருந்து என்றால், அல்லாவை நினைவு கூறுவதிலிருந்தும், அல்லாவிற்கு அந்த தொழுகையை கடமையை நிறைவேற்றுவதில் இருந்தும், ஜக்காத் கொடுப்பதில் இருந்தும் அவர்கள் நிலை மாறவில்லை. ஏனென்றால் அந்த நாளை அஞ்சினார்கள். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள், தன்னுடைய நிலை தடுமாறி நிற்கக்கூடிய ஒரு நாளை அஞ்சினார்கள். அதனால் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தாங்க, நேர்மையான ஒரு மனிதர்களாக வாழ்ந்தார்கள். அவர்கள் நேர்மையான ஒரு மனிதர்களாக வாழ்ந்தார்கள். மறுமை நாளின் மீது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அவங்க என்ன, நாளை மறுமையில் நம்முடைய நிலைமை என்ன ஆகும், நாளை இந்த மறுமையிலே நம்முடைய என்ன நிலைமை என்ன ஆகும் என்கின்ற ஒரு அசைக்க முடியாத ஒரு ஆழமான சிந்தனையில் இருந்தார்கள். அதற்கு காரணம் குர்ஆனும் சுன்னாவும் வரும் போதனைகளும் வழிகாட்டல்களும் தனக்குரியது என்று எண்ணினார்.
இந்த குர்ஆன்ல வர வசனங்களும் சரி, அல்லாஹ்வின் தூதருடைய அவர்களுடைய போதனைகளும் சரி, தனக்குரியது என்று நினைத்தார்கள். நினைத்து என்ன பண்ணாங்க? எல்லா நிலையிலும் அந்த மார்க்கத்தை ஒட்டியே இருந்தார்கள், மறுமை சிந்தனையிலே வாழ்ந்தார்கள். அதனால என்ன, அவர்களை இந்த உலக வாழ்க்கை அசைத்து பார்க்கவில்லை. இன்னைக்கு நாம இருக்கிறோம், வியாபாரம்னு போயிடுறோம், தொழுகையை விட்டுறோம், அப்புறம் தொழலாம். படிப்புன்னு போயிடுறோம், தொழுகையை விட்டுறோம், அப்புறம் தொழலாம் என்று நம்முடைய இந்த கடமையான இந்த உலக வாழ்க்கையில் நாம் லைத்து போய்விடுகின்றோமே தவிர, அல்லாவிற்கும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை கட்டளையிட்டார்களோ அதை நம் வாழ்வில் கடைபிடித்து நடக்கின்றோமா என்றால் இல்லைன்னு தான் சொல்லுவோம். நம்முடைய பெரும்பாலான விஷயங்கள்ல இந்த ஜும்மாக்கு நாம கூடிடுறோம், மற்ற 5 வக்து தொழுகையில நாம எப்படி இருக்கிறோம் என்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த மனிதர்கள் எந்த நிலையிலும் அல்லாஹ்வை சார்ந்திருக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தார். எல்லா நிலையிலும் சரி, அவர்கள் இந்த உலக மோகம் அசைத்து பார்க்கவில்லை. அதனால் தான் அந்த மனிதர்கள் சிறந்த மனிதர்களாக இருந்தார்கள். இன்றளவும் அவர்களை பற்றி நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களை நாம் பின்பற்றி நடக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கின்றோம். ஆனா நாம எத்தனையோ ஜும்மாவை அட்டெண்ட் பண்றோம், எத்தனையோ தர்பியா நிகழ்ச்சிக்கு போறோம், எத்தனையோ பயான்களை கேட்கின்றோம். இந்த பயான்கள் நம் உள்ளத்தை மாற்றியதா? அல்லாஹ் இந்த பயான் நம் உள்ளத்தை மாற்றியதா என்றால் இல்லைன்னு தான் சொல்லுவோம். நாம என்ன பண்றோம்? ஒரு பயானை கேட்கிறோம்னா இந்த பயான் எனக்கானது, இதில் வரக்கூடிய வசனங்கள் எனக்கானது, இதில் வரக்கூடிய ஹதீஸ் நபி மொழிகள் எனக்குரியது என்று நாம் எடுத்துக்கொள்கின்றோமா என்றால் இல்லைன்னா தான் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? நாம பயான் நடந்துகிட்டு இருக்கும் போது நம்முடைய நண்பர்களை பார்ப்போம். என்ன பார்ப்போம்? இது உனக்கு தான், நீ இப்படி பண்ற, இப்படி செய்யற என்று நாம் பிறரை குறை சொல்லக்கூடிய மனிதர்களாக இருக்கின்றோமே தவிர, இந்த வசனம் எனக்கானது, இந்த போதனை எனக்கானது என்று எடுத்துக்கொள்கின்றோமா என்றால் நம்மில் பெரும்பாலும் இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஆனால் அந்த மனிதர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? எல்லா விஷயத்தையும் தன்னுக்கானதாக பொருந்தி பார்த்தார்கள். எல்லா நிலையிலும் அந்த அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கிவிட்டான் என்றால் இது எனக்கானது என்று பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களா இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய சபை, அல்லாஹ்வின் தூதர் என்ன பண்றாங்க? இத்தக்குன்னார்னு சொல்றாங்க, நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார்கள். அப்போ அந்த சபையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் யார்? சஹாபா பெருமக்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் என்ன பண்றாங்க? தங்களுடைய கைகளை கொண்டு முகத்தை மூடிக்கொண்டு அழுதார்கள் என்று வராங்க. பல செய்தி வருது. தன்னுடைய கைகளை கொண்டு முகத்தை மூடிக்கொண்டு அழுதார்கள். நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சபையில அந்த மனிதர்கள் அழுதார்கள் என்றால் அந்த மனிதர்களுடைய நிலைமை என்ன? அப்பலுக்கற்ற மனிதர்கள், இந்த மார்க்கத்திற்காக எல்லா தியாகமும் செய்த மனிதர்கள், தங்களுடைய பொருளாதாரத்தை எல்லாம் இறைத்த நபித்தோழர்கள். ஆனா அவர்கள் அந்த ஒரு வார்த்தை கட்டி போட்டது என்ன? இத்தக்குன்னார், நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள் எனும்போது அதை நினைத்து அழக்கூடிய மனிதர்களாக இருக்கின்றார். இன்னைக்கு நாம இருக்கிறோம், எத்தனையோ வசனங்களை கேட்கிறோம், எத்தனையோ பயான்களை கேட்கிறோம், நம் கண்ணிலிருந்து ஒரு துளி கண்ணீர் சிந்தி இருக்கின்றோமா என்றால் இல்லைன்னு தான் சொல்லுவோம். நம்மில் பெரும்பாலும் என்ன பண்றாங்க? ஏதோ கடமையா வந்துட்டு போற மாதிரி ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தொழுகையை செய்து கொண்டு போய் கொண்டு இருக்கின்றார்களே தவிர இது எனக்கானது என்று நாம் நினைக்கக்கூடியது ஒன்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில பல இடங்களை சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று அழைக்கின்றான். இந்த வசனத்தை நாம அடிக்கடி கேட்கிறோம். ஈமான் கொண்டவர் யாரு? நம்மளை பார்த்தா கூப்பிடுறான். கூப்பிட்டுட்டு என்ன பண்றான்? அடுத்தது என்ன பண்ணுவான்? அந்த விஷயங்களை சொல்லுவான், சொல்லக்கூடிய அறிவுரைகளை சொல்லுவான். என்னைக்காவது நம்ம நின்று ஒரு உதாரணத்துக்கு அல்லாஹ் என்னதான் கூப்பிடுறான், எனக்கான ஒரு விஷயத்த சொல்றான் என்று கால் தாழ்த்தி கேட்டிருக்கின்றோமா என்றால் நம்மில் பெரும்பாலான இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்தை இறக்கிவிட்டான் என்றால் இந்த நபி தோழர்கள் என்ன விஷயம்னு தனக்கானதா பார்த்தாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணாங்க? தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடிய மனிதர்களாக. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டே அழைக்கிறான். அழைச்சிட்டு சொல்றான், இது தனீபு கதீரம் மின தன்னி இன்ன பாத தன்னி இஸ்மு. ஈமான் கொண்டவர்களே, மூமின்களே, முஸ்லிம்களே அழைச்சிட்டு சொல்றான், நீங்கள் சந்தேகமான எண்ணங்களில் இருந்து விலகிக் கொள்ளுங்கள் என்று சொல்றான். சந்தேகமா என்ன இல்ல, மனுஷனுக்கு தானே எல்லா விஷயத்தையும் சந்தேகம். கணவனுக்கு மனைவி மேல சந்தேகம், மனைவி கணவன் மேல சந்தேகம், புள்ள படிக்கிறானா இல்லையா சந்தேகம், இவன் நண்பன் ஏமாத்துறானா சந்தேகம், இப்படி எல்லா வித சந்தேகங்களையும் கொண்டு மனிதன் குழம்பி போய் இருக்கக்கூடியவன். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? மூமின்களை அழைக்கிறான். அழைச்சிட்டு என்ன சொல்றான்? வீணான என்ன சந்தேகம் இருக்குல்ல, சந்தேகங்களை வீணானதா எடுத்துக்கொள்ளாதீங்க, விலகிருங்க, அதுல இருந்து விலகி கொள்ளுங்கள். இதில் நீங்கள் சந்தேகப்படுறீங்களே அதில் பெரும்பாலானவை பாவங்கள் என்று சொல்லி காட்டுறான் அல்லாஹ்.
இப்போ இது ஈமான் மூமின்களையும் கூப்பிடுறான், கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்றான். சொல்லும் போது நாம நினைக்கிறோமா நாம மூமின், நமக்கான இந்த அறிவுரை அல்லாஹ் சொல்றான் என்று நாம் இந்த வீணாக சந்தேகப்படக்கூடிய விஷயத்திலிருந்து விலகி இருக்கின்றோமா என்றால் இல்லைன்னு தான் சொல்லுவான். அடுத்து என்ன சொல்றான்? வலா தஜஸ்ஸசு, நீங்கள் பிறருடைய குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள் என்று சொல்லி காட்டுகிறான். சொல்லிட்டு சொல்றான் வலா எக்தபும் பாதக்கும் பாதா, நீங்கள் பிறரை பற்றி புறம் பேசாதீர்கள் என்று சொல்லி காட்டுகிறான். நாம இன்னைக்கு ஒரு டீ பிஸ்கட் சாப்பிடுற மாதிரி என்ன பண்றோம்? காலையில எழுந்ததிலிருந்து மாலைக்குள்ள ஒரு 10 பேரை பத்தியாவது புறம் பேசிடுறோம். பிறர் குறைகளை பற்றி எப்படி சம்பாதிக்கிறான், எப்படி வாழ்றான், எப்படி போறான் என்று அவரை பற்றி துருவக்கூடிய ஒரு காரியத்தை செய்தோம். பிறர் மீது சந்தேகப்பட்டு நாமும் குழம்பி பிறரையும் குறைக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்கள் வீணா சந்தேகப்படாதீங்கப்பா, அதில் பெரும்பாலானவை பாவங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஆனா நாம அப்படி செய்கின்றோமா என்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அதே போல அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ் தான், ஆயத்துல் முனாஃபிகி தலத்துல், நயவஞ்சகனின் அடையாளம் 3ன்னு அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன பண்றாங்க? முதல் விஷயமா சொல்றாங்க, இதா ஹத்தஸ கஸப, அவன் பேசினால் பொய் பேசுவான். இன்னைக்கு நான் உதாரணத்துக்கு அல்லாஹ்வின் தூதர் பெரும் ஒரு கேவலமான ஒரு நபரோட உதாரணத்தை கொடுக்குறாங்க. என்னன்னா, நயவஞ்சகனின் அடையாளம் என்று பொய் பேசுவதை சொல்றாங்க. இன்னைக்கு நாம காலையில இருந்து எத்தனை பொய் சொல்லியிருப்போம்? விளையாட்டா சொல்லியிருப்போம், வியாபாரத்துல சொல்லியிருப்போம், நண்பர்கள் மத்தியில சொல்லியிருப்போம், மனைவி கிட்ட சொல்லியிருப்போம், மனைவி கணவன் கிட்ட சொல்லியிருப்பாங்க, குழந்தைகள் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த பொய் பேசுவதனால் நாளை நம்முடைய நிலைமை என்ன? நயவஞ்சகனின் நிலைமையா அல்லாஹ்வின் தூதர் ஒப்பிட்டு சொல்கின்றார்கள் என்றால், இந்த பொய் நம் வாழ்க்கையோடு எப்படி பின்னி இருக்கின்றது, இதில் இருந்து நாம் மீளுகின்றோமா? இது வருத்தப்படுறோமா? நாம பொய் சொல்லிட்டோம். இன்னைக்கு அல்லாஹ்வின் தூதர் நயவஞ்சகனோட ஒப்பிட்டு சொல்றாங்க. நயவஞ்சகன் இருக்கும் இடம் எது? நரகத்தின் அடித்தட்டு. சிறுக்கு வைக்கிறவங்க மேல இருப்பான், நயவஞ்சகன் எங்க இருப்பான்? நரகத்தின் அடித்தட்டில் அத்தனை இழியான ஒரு நிலையில இருப்பான். நாம இன்னைக்கு பொய் சொல்லிவிட்டோமே என்று நம் உள்ளம் உறுத்துகின்றதா என்றால் நம்மில் பெரும்பாலும் இல்லை. ஆனால் இந்த சஹாபாக்கள் எந்நேரமும் தங்களுடைய வாழ்க்கை இந்த மார்க்கத்தோடு ஒப்பிட்டு பார்த்தார். இந்த மார்க்கத்தை ஒப்பிட்டு பார்த்து தங்களுடைய நிலையை மாற்றிக்கொள்ளக்கூடிய மனிதர்களாக இருந்தார்கள். அதே போல அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, லைஸ ஸலாத அஸ்கல அலா முனாஃபிகீன மினல் ஃபஜ்ர் வல் இஷா, முனாஃபிக்கு பாரமா இருக்கும் எது? ஃபஜர் தொழுகை, இஷா தொழுகை பாரமா இருக்கும்னு சொல்றாங்க. இது அல்லாஹ்வின் தூதர் யாரு கூட ஒப்பிடுறாங்க? முனாஃபிக்கோடு ஒப்பிடுறாங்க. இன்னைக்கு நாம ஃபஜர் தொழுல, இஷா தொழுல, ஜமாத்தோட தொழுல, நம்ம உள்ளம் வருந்துகின்றதா என்று சிந்திக்கணும். இதெல்லாம் நாம மாத்திக்கணும். ஏன் அந்த மனிதர்கள் சிறந்த மனிதர்களாக இருந்தார்கள். நான் எனக்கும் தான் சொல்றேன், நாம இந்த உலக விஷயத்துல, குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய விஷயத்துல பொருளாதாரத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் எத்தனை பாரதூரமான விஷயங்களை அல்லாஹ்வின் தூதர் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஓ, நயவஞ்சகனோட ஒப்பிடுறாங்க. இந்த தொழுகை நமக்கு பாரமாக இருக்கின்றது என்றால், நம்மால் தொழ முடியவில்லை என்றால் நாம சிந்திக்கிறோமா? வருத்தப்பட்டோமா? யா அல்லாஹ், யா ரப்பே, இன்னைக்கு ஃபஜர் நான் தொழுல, ஜமாத்தோட பள்ளிக்கு போல என்று உறுத்தல் நம் உள்ளத்தில் வருகின்றதா என்றால் நம்ம பெரும்பாலும் இல்லை. நம் பெண்கள் என்ன பண்றாங்க? ஆண்களை உசுப்பி விடுறது கிடையாது, போங்கப்பா தொழுகைன்னு கிடையாது. ஏன்? குளிரு, கொஞ்சம் தூங்கட்டும், இங்கே டைம் இருக்கு, 6:30 மணி வரைக்கும் டைம் இருக்கு, வீட்டுல இருந்து தொழுவாங்க என்று தன்னுடைய குழந்தைகளையும் கணவன்மார்களையும் பொத்தி வளர்க்கின்றார்கள். ஆனால் மறுமையில் இது நடக்கும்னா நடக்காது. என்ன? விரண்டு ஓடுவாங்க. ஏன்? தன்னுடைய நிலையை காப்பாற்றிக் கொள்ள விரண்டு ஓடுவார்கள். ஆனால் அந்த மனிதர்கள் எப்படி இருந்தார்கள்? எல்லா நேரமும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, முனாஃபிக்கு தான் நாங்க அடையாளம் பண்ணிப்போம். எப்படின்னா, அல்லாஹ்வின் தூதர் இப்படி சொல்லுவாங்க, யார் இஷா தொழுகைக்கு வரலையோ, ஃபஜர் தொழுகைக்கு வரலையோ, இவங்க எல்லாம் முனாஃபிக்கு நாங்கள் அடையாளப்படுத்திக் கொள்வோம் என்று சஹாபாக்கள் சொல்கின்றார்கள் ஹதீஸ்ல. அப்போ நாம சிந்திக்கணும், ஏன் இந்த தொழுகைக்கு இத்தனை முக்கியத்துவம்? நீங்க இஷா ஜமாத்தோடு பள்ளியில வந்து தொழுதுட்டீங்கன்னா பாதி இரவு நின்று தொழுதற்கு சமம். ஃபஜர், அதே போல் ஃபஜரை நீங்க ஜமாத்தோடு தொழுதுட்டீங்கன்னா மீதி பாதி இரவு நின்று தொழுதற்கு சமம். அப்போ நாம சிந்திக்கணும், எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு இரவு முழுதும் நின்று தொழுதற்கு நன்மைகள் கிடைக்கும் என்றால் நாம இதை அலட்சியப்படுத்தி விட்டு செல்கின்றோமே. நாம சிந்திக்கணும், இதை கடமை, இந்த கடமையை நாம் சரிவர செய்ய வேண்டும் என்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், என்ன சொல்றான்னா, ஒப்பிட்டு சொல்றான். உதாரணத்துக்கு, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை அழைக்கிறான். அழைச்சிட்டு சொல்றான், லா தர்ஃபவு அஸ்வாதக்கும் ஃபௌக சௌத்தின் நபி. சபையில இருக்கிறாங்க நபிகளார், அப்போ வசனம் இறங்குது. இறங்கும் போது அல்லாஹ் என்ன சொல்றான்? மூமின்களேன்னு அழைக்கிறான். அழைச்சிட்டு சொல்றான், என்ன சொல்றான்னா,
நீங்கள் நபி இருக்கக்கூடிய சபைகளில் இருக்கும்போது அவர்களின் குரலை விட உங்கள் குரலை உயர்த்தி பேசாதீர்கள், சத்தமா பேசாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நீங்க உங்களுக்குள்ள பேசுவீங்கல்ல, இப்ப சபை இருக்கு, நம்ம அமைதியா இருக்கோம். இந்த மாதிரி சபையில இருக்கும்போது நீங்கள் உங்களுக்குள்ள இறைந்து பேசாதீங்க, சத்தமா பேசாதீங்க. அல்லாஹ் என்ன பண்ணுவான்? உங்களுடைய அமல்களை நீங்கள் அறியாதவாறு நாசப்படுத்தி விடுவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தை இறக்குறான். இறக்குன உடனே சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு காணோம். சபைக்கு வரக்கூடிய ஒரு மனிதர், அவர் வரல. நாட்கள் போது அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறாங்க, ஏன்பா சாபித் பின் கைஸ் எங்கப்பான்னு கேட்கிறாங்க. இதுல நமக்கு ஒரு பாடம் இருக்கு. என்ன பாடம்? ஒரு சாதாரண ஒரு நபித்தோழர், சபைக்கு வரக்கூடிய நபித்தோழர், அவர் வரல. அல்லாஹ்வின் தூதருடைய அக்கறை பாருங்க, எங்க அவரு, என்ன ஆச்சு அவரு. இன்னைக்கு நாம சபையில கூடுறோம், நம் பக்கத்துல இருப்பவர் யாருன்னு தெரியாது, நம்முடைய தாய் தந்தையை நலம் விசாரிச்சுமான்னு தெரியாது, மாத்திரை சாப்பிட்டியா எதுவும் கேட்டிருக்க மாட்டோம், நம்ம சகோதரனை பார்த்து கேட்டிருக்க மாட்டோம், நம்முடைய மகளால இருக்கக்கூடிய நம்முடைய முஸ்லிம் சகோதரர்களை பற்றி நமக்கு அக்கறை இருக்காது. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் என்ன பண்றாங்க? ஒரு சாதாரண ஒரு நபித்தோழரை பற்றி அக்கறையோடு கேட்கிறாங்க, எங்கப்பான்னு கேட்கிறாங்க. அப்போ ஒரு சகாபி எழுந்திருக்கிறாரு, நான் போய் பார்த்துட்டு வரேன், எனக்கு தெரியும், நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்றாரு. சொல்லிட்டு போனா, அங்க போனா தலையை கவுழ்ந்து உட்கார்ந்து அவர் அழுது கொண்டு இருக்கின்றார். அப்ப அந்த சகாபி கேட்கிறார், என்னப்பா சாபித்தே, என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அந்த சகாபி சொல்றாரு, நான் நாசமா போயிட்டேன், நான் என்னுடைய அமல்கள் நாசமாகி விட்டது, நான் நரகவாதி ஆகிவிட்டேன் என்று அழுகிறார். என்னப்பான்னா அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குனா. என்ன வசனத்தை இறக்குனா? நபியை விட நீங்க சத்தமாக பேசாதீர்கள் என்று சொன்னா, நான் அடிக்கடி சத்தமாக பேசக்கூடிய மனிதனாக இருந்தேன், அதனால் நான் நாசமாகிவிட்டேன், நரகவாதி ஆகிவிட்டேன் என்று அழுகின்றார் என்றால் அந்த வசனம் அவரை எப்படி மாத்திது? அந்த காலத்துல ஜாகிலியா காலத்துல ஒரு தவறு செய்யறாங்கன்னா அதன் பிரகாரம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று விட்டார்கள் என்றால் அவங்க பாவம்லாம் மன்னிக்கப்படுது. எப்ப ஒரு வசனம் இறங்குதோ, ஒரு சட்டம் இறங்குதோ, அன்னிலிருந்து அமல். ஆனால் அந்த சகாபியுடைய உள்ளம் எப்படி இருக்கு? அல்லாஹ் என்னை தான் கண்டிக்கின்றான் என்று அழுதார்கள் என்றால், வருந்தினார்கள் என்றால், நம்முடைய உள்ளத்தை எந்த வசனம் மாற்றியது என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டு போயிட்டு சகாபா போய் சொல்றாரு, அந்த தோழர் போய் சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே சாபித் பின் கைஸ் இப்படி சொல்லி அழுகிறாரு அல்லாஹ்வின் தூதரை. சொல்லும் போது அல்லாஹ்வின் தூதர் சொல்றார், போய் சாபித்திடம் சொல்லுங்கள், அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னித்து விட்டான், வர சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புகின்றார்கள். நம்ம இதுல இருந்து என்ன படிக்கணும்? ஒரு வசனம் சொல்றான்னா அல்லாஹ், ஒரு ஹதீஸ் வருதுன்னா இந்த ஹதீஸ் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி ஈடுபடுது, நம்முடைய வாழ்க்கை எப்படி மாற்றுது, நாம் இன்னைக்கு பொய் பேசி இருக்கின்றோமே இது நல்லதா கெட்டதா, நாம் மோசடி செய்கின்றோமே இது நல்லதா கெட்டதா என்று நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயமாக இருக்க வேண்டுமே தவிர நாம் என்ன பண்றோம்? அதை கடந்து செல்லக்கூடிய மனிதர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் நாம என்ன பண்ணணும்? நாம நம்முடைய வாழ்க்கைக்கு எது தேவை என்று எடுத்துக்கணும். இன்னைக்கு நாம ஒரு துண்டு துண்டா இருக்கிறோம், மொபைல கையில வச்சுக்கிட்டு தனித்தனி மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த காலத்து சகாபாக்கள் எப்படி இருந்தாங்க? ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி விட்டு கொடுத்து போகக்கூடிய மனிதர்களாக, மன்னிக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தார்கள். சகாபாக்களே சிறந்த மனிதர்கள் யாருன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அவரு சிறந்த மனிதர், அல்லாஹ்வின் தூதருக்கு அடுத்தபடியா ஒரு சிறந்த மனிதர். அவருக்கு அடுத்தபடியா என்ன? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல சண்டை வருது. சண்டை வரும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு திட்டிடுறாரு, வசைப்பாடி விடுகின்றார். அபூபக்கர் ரலியல்லாஹு கோச்சிக்கிறாங்க. கோச்சிட்ட உடனே உமர் ரலியல்லாஹு கோச்சிக்கிறார். கோச்சிக்கிட்ட உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு மனசு வருத்தம், ஆஹா என்னுடைய சகோதரனை நான் திட்டிட்டேனே, தவறான வார்த்தை சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டு உமர் ரலியல்லாஹு மன்னிப்பு கேட்கிறார். ஒரு சிறந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய மனிதர் தன்னுடைய அந்தஸ்தை விட்டு தன்னுடைய சக தோழனிடம் போய் மன்னிப்பு கேட்கிறார், என்ன மன்னிச்சிருங்க. அவர் என்ன பண்றாரு? மன்னிக்க மாட்டேன் என்று கதவை சாத்தி விட்டு போய்விடுகின்றார். போனவர் என்ன பண்றாரு? இவர் என்ன பண்றாரு? நான் மன்னிப்பு கேட்டேன், நம்மளா என்ன பண்ணுவோம்? மன்னிப்பு கேட்டேன், மன்னிக்கல, அவ்வளவுதான் விடுங்க அப்படின்னு சொல்லி போயிடுவோம். ஆனால் இவர் என்ன பண்றாரு? அல்லாஹ்வின் தூதருடைய சபைக்கு போறார். கதவை சாத்தினாரு உமர் ரலியல்லாஹு. அவர் உள்ள போய் யோசிக்கிறார், ஆஹா என்னுடைய சகோதரன் என்னிடம் தவறு செய்தான், மன்னிப்பு கேட்டான், அவனை மன்னிக்கவில்லையே என்று எண்ணத்துல என்ன பண்றாரு? அவர் வீட்டை விட்டு கிளம்பி அவரை தேடி செல்கின்றார். கிடைக்கல, அவரும் சபைக்கு வர்றாரு, அல்லாஹ்வின் தூதருடைய சபைக்கு வராரு. வந்துட்டு நடந்ததை சொல்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் இப்படி நடந்ததுன்னு சொல்லும் போது அல்லாஹ்வின் தூதருடைய முகம் சிவக்கின்றது, கோபப்படுகின்றார்கள், சொல்கின்றார்கள், நான் இந்த ஓரிரை கொள்கையை சொல்லும் போது, இந்த மார்க்கத்தை சொல்லும் போது நீங்கள் அனைவரும் என்னை பொய்மைப்படுத்தினீர்கள், இந்த அபூபக்கர் என்னை உண்மைப்படுத்தினார், நான் துன்பத்தில் இருக்கும் போது எனக்கு உதவிகரம் நீட்டியவர் இந்த அபூபக்கர்,
இவரை நீங்கள் மன்னிக்க கூடாதா என்று சொல்லும் போது நாம என்ன நினைப்போம்? ஆஹா, மாட்டிக்கிட்டாரா உமர்னு நினைப்போம். நம்முடைய சகோதரன் மாட்டிக்கிட்டான், அல்லாஹ்வின் தூதரை போட்டு கொடுத்துரும் நினைப்போம். ஆனால் அபூபக்கர் என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வின் தூதரே, இந்த அநியாயத்திற்கு காரணம் நான் தான். இந்த அநியாயமான செய்கை தொடங்குவதற்கு நான் தான் காரணம், என்னை மன்னித்து விடுங்கள் என்று அபூபக்கர் சொல்கின்றார்கள் என்றால் நாம இதுல இருந்து என்ன படிக்கின்றோம்? நாம சில சகோதரர்கிட்ட பேசுறதே கிடையாது, அவன் வேற கொள்கையில இருக்கான் அப்படின்னு போயிடுறோம். சகோதரி கிட்ட பேசுறது கிடையாது. நம்முடைய அண்ணன் தம்பி கிட்ட எத்தனையோ கஷ்டத்திலையும் சரி, எத்தனையோ சிறு வயதில் இருந்தவர்கள் இப்போ அப்படி இப்படி தனி குடித்தன மாட்டோம்னு சில கசப்புகள் வரும்போது நாம் மாதக்கணக்கா பேசாம இருக்கிறோமே, எப்படி இது மார்க்கத்துல கூடுமா? அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் என்ன? ஒரு காயிமீல கையில இரையச்சம் உள்ளவர்கள் மூமின்கள் யார் என்றால் கோபத்தை மென்று மிழுங்குவார்கள். வாஃபின அனின்னாஸ், அவர் என்ன பண்ணுவாங்க? பிறர் அவர்களுக்கு செய்த தவறை மன்னிக்க கூடியவர்களாக இருப்பார்கள். யாரை பத்தி சொல்றான்? மூமின்களை பற்றி, இரையச்சவாதிகளை பற்றி அல்லாஹ் சொல்றான் தன்னுடைய திருமறை. அப்போ நாம யார்? நாம மன்னிக்க ரெடியா இல்லையே. ஆனா அந்த சகாபாக்கள், சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்ட அந்த சகாபாக்கள் எப்படி இருந்தாங்க? மன்னிப்பு கேட்கக்கூடிய நிலையில இருந்தாங்க. நான் தவறு செய்தேன்னா மன்னிக்கணும். ஆனா நாம அப்படி இருக்கின்றோமா என்று சிந்திக்கக்கூடிய மனிதர்களாக இருக்க வேண்டும். நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்றோம். இந்த உலகத்திலே ஒரு சிறந்த வாழ்க்கை வாழ்ந்தாதான் நாளை மறுமையிலே வெற்றி பெறுவோம். மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரே காரணம் தான், என்ன? அந்த மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கையோடு பொருந்தி பார்த்தால் தான் நாளை நாம் மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்று கூறிய என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹர்தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.